அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கு நாம் இருக்கக்கூடிய இடம் எதுவென்று கேட்டால், அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்சீலைவாய் என்று அழைக்கக்கூடிய திருச்செந்தூர் ஸ்தலத்துல இன்னைக்கு இங்க இருக்கோம். இன்னைக்கு வாழ்க்கையில மிக அற்புதமான ஒரு நாள், ஆடி பௌர்ணமி. அது மட்டுமல்லாது ஆடி தபசு. அதை விட ஒரு சிறப்பு என்னவென்று கேட்டால் குரு பூர்ணிமா. இந்த 3 நாட்களும் 3 விசேஷ சிறப்பு மிக்க நாட்களாக இன்றைக்கு நமக்கு அமைந்துள்ளது. குரு பூர்ணிமா எதற்காக என்று கேட்டால், நம் குழந்தைகளுக்கு ஒரு குரு இருப்பார், கல்லூரி பருவத்தில் ஒரு குரு இருப்பார். ஒவ்வொருவரும் ஒருவித தொழில் செய்து வருகிறோம். ஒவ்வொரு தொழிலுக்கும் நமக்கு ஒரு குரு இருந்தால் மட்டுமே அந்த தொழிலை நாம் கற்றுக்கொண்டு இருக்க முடியும், இல்லையா? அது உண்மைதானே? அதை குருவை வணங்குவதற்காக குரு பூர்ணிமா. இப்ப ஒரு சிலர் நினைப்பாங்க, நாங்க வாழ்க்கையில நாங்க சுயமாதான் முன்னேறி கொண்டு இருக்கோம், எங்களுக்கு என்று எந்த குரு இல்லை என்று நினைப்பார்கள். அப்பேற்பட்டவர்களுக்கு குருவாக இருப்பவர் யார் என்று கேட்டால், நம்ம தமிழ் கடவுளான நம்ம திருச்செந்தூர் முருகன் தான் நம்மளுடைய குருவாக அமைந்திருக்கிறார். அப்பேற்பட்ட குருவை வழிபடுவதற்காக இந்த ஆடி பூர்ணிமா, ஆடி பௌர்ணமி அன்று குரு பூர்ணிமாவில் இன்றைக்கு அற்புதமான ஒரு இயற்கை வளங்கள், அதாவது திருச்சீலைவாய் அலைகள் மிக அற்புதமாக எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. இந்த பிரம்ம முகூர்த்த வேளையில அற்புதமான ஒரு நிலவு ஒளி, இந்த நிலவையும் இந்த இயற்கை கடவுளான அன்னை அலைகடலை இரண்டையும் வழிபடும் பொழுது நமது ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் அனைத்து துன்பங்களும் பறந்தோடிவிடும். யாராவது துன்பமே இல்லாமல் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொன்னால் யாருக்கும் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒருவித துன்பம் இருக்கும். அப்பேற்பட்ட மாமனிதர்களுக்கு அனைத்து துன்பங்களும் பறந்துவிட வேண்டும் என்றால் இந்த பௌர்ணமி நிலவையும் திருச்சீலைவையும் இந்த நம்ம முருகக்கடவுளை 3 பேர்களையும் வழிபடும் பொழுது அத்தனை துன்பமும் பறந்துவிடும். நமது எண்ணங்கள் என்ன நினைக்கிறோமோ அது ஈடேறும். அதுவும் இந்த பிரம்ம முகூர்த்த வேளையில அற்புதமான பக்தகோடி பெருமக்கள் இங்கே அலைகடல் போல திரண்டு கொண்டு இருக்கிறார்கள். அந்த பக்தகோடி பெருமக்களை பார்க்கும் பொழுது நம்மளுடைய அத்தனை பாவங்களும் பறந்தோடிவிடும். இந்த பிரம்ம முகூர்த்த வேளையில நமது முருகக்கடவுளை காத்திருந்து தரிசனம் செய்வதற்காக பல்வேறு கிராமங்களிலிருந்து, தமிழ்நாட்டிலிருந்து, அதைவிட ஏன் வெளிநாடுகளிலிருந்தும் இந்த தருணத்திற்காக அனைவரும் காத்துக்கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் நமது திருச்சீலைவாய் திருமுருகன் நடை திறக்கப்பட இருக்கிறது. அனைவரும் முருகனை பெற்று நம் இல்லத்திற்கு செல்வோம். அனைத்து துன்பங்களும் நீங்கி நமது வாழ்வில் இருள் நீங்கி ஒளி மலர வேண்டும் என்று இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புடன் கீதா பாண்டியராஜ். நன்றி.